இஷா தொழுகை சம்பந்தமாக ஒரு கேள்வி. இல்லைன்னா இஷா தொழுகை ஒரு சில ஆப்புகள் மூலயமா சுபு வரைக்கும் அந்த சுபுக்கு நேரம் வரைக்கும் தொழுதுக்கலாம் அப்படின்னு இருக்கு. இன்னொரு இதில் செய்தி கேட்டோம்னா இரவை 3 பகுதியாக பிரித்து அது 2வது பகுதி கடைசி 12 மணிக்கு உள்ள கடைசி நேரம்ன்றாங்க. இதை கொஞ்சம் விளக்கமாக சொல்லணும். இஷாவுடைய தொழுகை நேரம் கடைசி எதுன்ட்டு. இஷாவுடைய தொழுகை நேரம் எது வரைக்கும் இஷாவை தொழுகலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. 3 வகையான செய்திகள் அதில் வருகிறது. அதான் அந்த கேள்விக்கான காரணம். நம்ம எல்லாத்துக்குமே இஷாவுக்கு வாங்க சொல்லிடுறாங்க, தொழுதுருவோம், நமக்கு தெரியும். இந்த கேள்வி ஏன் வருதுன்னு கேட்டால் அது சம்பந்தமா 3 வகையான செய்திகள் வருகிறது. ஒரு செய்தி எப்படி வருதுன்னு கேட்டால் சுபுவுடைய பாங்க சொல்ற வரைக்கும் சுபு நேரம் வரைக்கும் இஷாவை தொழுது கொள்ளலாம் என்று ஒரு செய்தி இருக்கிறது. இன்னொரு செய்தி எப்படி இருக்குன்னு கேட்டா 3ஐ 2ஆக பிரித்து இரவை 3ஆக பிரித்து 3இல் 2 பங்கு முடிகிற வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 2 மணி 2:30 மணி வரைக்கும் இஷாவை தொழுகலாம் என்ற கருத்துப்படையும் அப்படியும் ஒரு அறிவிப்பு வருகிறது. அதுல இன்னொரு 3வது அறிவிப்பு என்ன வருதுன்னு கேட்டா இரவின் சரி பாதி வரைக்கும் அப்படி ஒரு 3 வகையான அறிவிப்புகள் இஷாவுடைய நேரம் சம்பந்தமா வருகிறது. இதை எதை தேர்வு செய்யறது, 3ஐயுமே செய்யலாமா அப்படின்னு சொல்லி கேட்டா அறிஞர்களுக்கு மத்தியில இதுல நிறைய கருத்து வேறுபாடுகள் இருக்கிறது. சில அறிஞர்கள் சுபவையும் எடுத்துக்கிறாங்க, சில அறிஞர்கள் 3இல் 2 பங்கு அப்படிங்கிற ஹதீஸை எடுத்துக்கிட்டு அது வரைக்கும் நம்ம எடுத்துக்கிறாங்க. சில பேர் பாதி வரைக்கும் தான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா 3ல தரத்தின் அடிப்படையில பிரிக்கிறதுக்கோ அல்லது முந்தையது பிந்தையது என்று பிரிப்பதற்கோ எந்த ஆதாரங்களும் நமக்கு கிடைக்கல. இது முன்னாடி சொன்னது, இது பின்னாடி சொன்னது, எனவே முன்னாடி சொன்னதை விட்டுருவோம், பின்னாடி சொன்னதை எடுத்துக்குவோம் என்று சொல்வதற்கான எந்த செய்தி குறிப்புகளும் நமக்கு கிடைக்காத காரணத்தினால நாம குறைந்தபட்சமா என்ன முடிவுக்கு வரணும்னு சொல்லி கேட்டா நம்ம இந்த 3ஐ வச்சுட்டு 3இல் எது இறை நம்பிக்கைக்கு நெருக்கமா, இறை அச்சத்துக்கு நெருக்கமா இருக்குதுன்னு யோசிப்போம். 3ல 3 வகையான செய்தியை சொல்லுகிறது. இதை ஏத்துக்கிட்டா அதை ஏத்துக்கலைங்கிற மாதிரியான ஒரு விஷயம் அதுக்குள்ள இருக்கிறது. ஆனா 3மே சேர்ந்து ஒன்றை ஒத்துக்கொள்கிறது என்றால் பாதி இரவு வரை அப்படிங்கிறத 3மே ஒத்துக்குது. சுபு வரைக்கும் தொழலாம்னு சொல்றவரும் பாதி இரவு தொழுகிறத குறை சொல்லல. 3இல் 2 பங்கு தொழலாம் என்று சொல்லக்கூடிய செய்தியும் பாதி இரவு இஷா தொழுகிறத குறை சொல்லல. அப்போ 3 செய்தியுமே ஒத்து வரக்கூடிய 3ம் ஒன்றுபடக்கூடிய இடம் ஹதீஸ் எதுவாக இருக்குன்னு பார்த்தா பாதி இரவு என்பது 3 ஹதீஸுமே பாதி இரவை ஏற்றுக்கொள்கிறது. மீதி 2 செய்தியும் இருக்கு. சுபு வரைக்கும் உள்ளதை எடுத்துக்கிட்டா பாதி இரவு ஹதீஸின் படி பார்க்கும் பொழுது சுபு வரைக்கும் தொழ முடியாது. அது மாதிரி 3இல் 2 பங்கு இரவு அப்படின்னு எடுத்துக்கிட்டா பாதி இரவுன்னு சொல்லக்கூடிய ஹதீஸின் படி இந்த ஹதீஸை எடுத்துக்கொள்ள முடியாது. அப்ப இந்த 3மே எந்த இடத்துல ஒத்து வருது அப்படின்னு சொல்லி பார்த்தா பாதி இரவுங்கிறதுல 3மே ஒத்துக்கொள்கிறது. இறையச்சத்துக்கு நெருக்கமாக அதோட முடிச்சுக்கிட்டா நல்லா இருக்கும் என்கிற அடிப்படையில பாதி இரவோடு நம்முடைய இஷாவுடைய நேரம் முடிந்து விடும் என்று தெரிந்து என்று புரிந்து பாதி இரவோட இஷாவுடைய தொழிலை முடிச்சிடும் சொல்லி சொன்னா அது ஒரு சேஃப் ஜோன்ல ஒரு பாதுகாப்பான ஒரு முடிவாக அது இருக்கும் என்று சொல்லி நாம கருதுகிறோம். ஆனா அறிஞர்கள் மத்தியில ஒரு பெரிய கருத்து வேறுபாடு இருக்கிறது. இதை தேர்ந்தெடுப்பதற்கு இதான் காரணம். ஏதோ பாதி இரவு எடுக்கிறோம், பாதின்னு சொன்னா மற்ற 2 ஹதீஸும் பாதியை மறுக்கல. 12 மணிக்கு தொழுகிறத எந்த ஹதீஸும் மறுக்கல. ஆனா 2 மணிக்கு தொழுகிறத ஒரு ஹதீஸ் மறுக்குது, சுபு வரைக்கும் தொழுகிறத 2 ஹதீஸ் மறுக்கிறது. அப்ப 3ஐயுமே சேர்த்து வைக்கக்கூடிய ஒரு இடமாக 3ம் ஒத்து வருகிற ஒரு இடமாக எது இருக்குன்னு பார்த்தா பாதி இரவு தான் இருக்குது. எனவே பாதி இரவோடு நம்ம இஷாவுடைய தொழுகை நேரம் முடிஞ்சிருச்சு என்று நம்புவதும் அதை செயல்படுத்துவதும் இறையச்சத்துக்கு நெருக்கமாக இருக்கும் என்று நாம நம்புகிறோம்.